ஹாய், நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி. இந்த வீடியோ யாருக்குன்னா சிவகாசி ஜெயந்தாராவுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். எதுக்குன்னா, அதாவது என் ஃபேமிலியை உங்களுக்கே தெரியும். என் லைவ்லேயும் போங்க, என் வீடியோலேயும் போங்க, என் ஷார்ட்லேயும் போங்க. அதில் அவங்க ஃபேமிலியவை நான் ஒரு துளி கூட நான் யாருமே அவங்க கூட பிறந்தவங்களோ அவங்க பெத்த தாயவோ நாங்கள் இழுத்துருக்க மாட்டேன். நீங்கள் நல்லா என் லைவில் போய் பாருங்கள். நான் பேசியிருக்க மாட்டேன். அவ என்ன பேசுகிறான்னா, அவள் என்ன பேசலாம், ரைட்டு. அவளை பற்றி தான் நான் பேசியிருந்திருப்பேன். நான் நான் இழுத்துருப்பேனா? ஆனால் அவள் எங்கள் ஃபேமிலியை, என் ஃபேமிலியை தரகுறவாக பேசியிருக்கானா, நான் இந்த வீட்டில் விபச்சாரம் பண்ணுறேன், இந்த வீட்டுக்காரங்க கூட அப்படி இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சொல்லியிருக்கிறதுக்கு அவங்க எனக்கு நான் என் நல்லா உள்ளே போய் லைவில் பாருங்கள். என் பிள்ளைய இவங்க பெத்த பிள்ளைங்க இதுங்க மாதிரி தான் வளருங்க, அந்த ஸ்கூல்லாம் கேவலமாக பேசியிருப்பாங்கன்னு டீச்சர்ஸுகளை கூட இவங்க இழுத்துருக்காங்க. டீச்சர்ஸுங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களையா அவங்க இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கேட்டோன்னே, இதை போய் கம்ப்ளைண்ட் சைபர் கிரைமில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. குழந்தைங்களை பற்றி பேசுகிறது மகா தப்பு. நாளைக்கு குழந்தைங்க லைஃப் வேஸ்ட் ஆகுன்னு சொல்ல விட்டையும் நான் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவங்க நம்பர் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் நம்பரை கொடுத்துட்டேன். மக்களே, நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னு தெரியுமா? இங்கே பாருங்க, தப்பு நடந்துச்சு. ஆனால் அந்த தப்பு அவள் ஊதி 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 போலீஸ்காரங்க இல்லை அவங்க, நான் அந்த லைவை அவங்க ஃபுல்லாக கேட்டாங்க. பொறுமையாக அந்த லைவை கேட்டாங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க, போலீஸ்காரங்களை பற்றி அவங்க என்ன பேசியிருக்காங்க, எல்லாமே விவரமாக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அவங்க யாரும் என்ன பேசுகிறாங்க. ஏன் மேலே நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா, ஏன்னா நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா நான் இப்போ வெளியில் இருந்திருக்க மாட்டேன். போலீஸுக்காரங்க அவ்வளோ விசாரித்து ஒவ்வொருத்தவனா தூக்குனவங்க. நானா சாதாரண ஆள். என்ன பேசுகிறதுக்கு, இந்த வீட்டில் இப்படி நடக்குது, இந்த வீட்டில் இப்படி நடக்குது, இந்த வீட்டில் எப்படி நடக்குதுன்னா எங்கள் வீட்டுக்காரங்க எங்களை காலி பண்ணணுமா? ஏன்னா வீட்டுக்காரங்களுக்கு எங்களை பற்றி தெரியும். வீட்டுக்காரங்களுக்கு நான் இந்த வீட்டில் விபச்சாரம் பண்ணேன்னா எந்த வீட்டுக்காரனாவது வச்சுருப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க, வச்சிருப்பாங்களா? அதே அது ஒரு கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? நான் சிவகாசி ஜெயந்தாரா அப்படின்னு சொல்லி அவங்க மொபைல் நம்பரையும் அவங்களையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். என் குழந்தைங்களை அவதூறுவாக பேசினதுக்கு